எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பெட்ரோல் அலர்ட் 30 நாள் 30 எபிசோட் அப்படிங்கிற பகுதிக்கு நான் உங்க எல்லாரையும் பெருமையாக வரவேற்கிறேன். இன்னைக்கு கேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கைனா என்ன, அதுக்கான வழி என்ன, இந்த மாதிரி கஷ்டமான கேள்வியில் சிக்கின சில பேர் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டாங்களா, அதை அழிச்சாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் கூட நடந்த ஒரு குற்றத்துக்காக அதுக்கான காரணம் உங்களை அதிர்ச்சியில் உரைய வைக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட யோசனையில் அது ஒரு பலமான தாக்குதலை கொடுத்துட்டு போகும். இன்னைக்கு இந்த கேஸை பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறது தலை சிறந்த ரிப்போர்ட்டருமான நம்ம நண்பருமான ஷம் தகீர் கான். தேங்க்யூ. இதை வச்சுக்கோங்க. இந்தாங்க 200 ரூபாய். 100 ரூபாய் உங்க வாடகை. 100 ரூபாய்க்கு உங்க பையனுக்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுல புக்ஸும் அப்புறம் புக்ஸோட கடைப்பேரும் எழுதியிருக்கு. தேங்க்யூ மேம். அடே, என் பேத்தி சானிகா வந்துட்டாமா. வாமா 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 வா. என் செல்லமே வாமா வாமா. என் காலையில இருந்து பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லாச்சு பாட்டி. இங்க பாருமா அஞ்சல், என்னோட ஆபரேஷனுக்காக நீ உன்னோட எல்லா நகையும் வித்து அப்புறம் உன்னோட எஃப்டி பணத்தையும் எடுத்து என்னோட ஆபரேஷனுக்கு கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கல. அத்தை, இது எல்லாம் என்னோட கடமை. நோய் வரும்போது நம்ம கிட்ட சொல்லிட்டு வருமா என்ன? சாணக்கியாவை நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம். அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்றோம்ல. அத்தை, இதெல்லாம் தொந்தரவு இல்லத்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் சானிகாவை போர்டிங் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி ப்ராசஸ் தொடங்கி போயிட்டு இருக்கு. நான் இப்ப வரல அப்படின்னா நான் திரும்பவும் எப்ப வந்து பாப்பேன்னு தெரியாது. சரி, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம் மாமா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் தான் வந்துட்டேன்ல, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அட, இங்க பாருமா, இப்பதான் நீ வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. இங்க பாருங்க, ரெஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. அதை இங்க கொடுங்க. நீ எப்போ வேணா உன் ட்ரெஸ் எடுத்துட்டு போ. ஹலோ மேடம், இத்தனை வருஷம் ஆகியும் கூட நீங்க என்ன அப்படியே தான் இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? உங்க படிப்புலயும் கரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடந்த எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது வருத்தப்படுங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் என்னோட பண்ண வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறியா? நடந்த எல்லாத்தையும் நீங்க வேணா மறக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்கவே மாட்டேன். நீ அனுபமாவோட மகங்கிற காரணத்தினால தான் உன்னை அன்னைக்கு நான் மன்னிச்சு விட்டேன். உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னோட பழக்க வழக்கத்தை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன நினைச்சிருப்பாங்க? அவனோட பையன் வளர்ந்துட்டான்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ நீ பண்ண வீட்டுக்கு வரியா? மரியாதையா இருந்துக்கோ, இல்லைன்னா பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துருவேன். நவ் கெட் அவுட் ஆஃப் மை வே. அவுட். இதை பாரு, அவனை நம்ம பழிக்கு பழி வாங்கி ஆகணும். வேண்டாம் வேண்டாம், என்னை அடிச்சனால தான் அவள் கை என் மேலே பட்டுச்சு. சார், மே ஐ கம் இன்? சார், உங்ககிட்ட கொடுக்க அந்த என்ஓசி இன்னும் கிடைக்கல. இதனால நிறைய பிரச்சனைகள் வருது. ப்ராப்ளம்ன்றது வாழ்க்கையில ஒரு பகுதி, அது உங்களுக்கு தெரியுமா? இதுல முக்கியமான விஷயம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே நீங்க என்ன வேலை விட்டு தூக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த இடத்துலயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணது சரியா? இங்க பாருங்க ஏஞ்சல், உங்களை வேலையை விட்டு தூக்குனது மேனேஜ்மெண்ட் தான், நான் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்க என்ஓசிக்கான ரிக்வெஸ்ட் அது மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட கண்டிப்பா இல்லை. சார், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட், புரிஞ்சுக்கோங்க. சார், என்னால அடிக்கடி இங்க வந்துட்டு போக முடியாது. பெருந்தன்மையோட நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன், ஆனாலும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க ஏஞ்சல், நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. யூ மை கோ நவ். அடுத்த தடவை வரும்போது நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன்னா பெருந்தன்மையோட நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் உங்க பையனும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். பிரின்சிபலே இப்படி இருக்கும்போது இங்க இருக்க குழந்தைங்க நிச்சயமா பாதிக்கப்படுவாங்க. சாணக்கியா, எங்கம்மா இருக்க? எங்க இருந்தாலும் வந்துரு, இது பெட் டைம். சாணக்கியா, நீ எங்கம்மா இருக்க? இவளை வச்சுட்டு என்ன பண்றது?
நீயா இங்க எப்படி? அது வந்து அண்ணி சனிக்கா வந்து என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கேட்டா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்மார்ட் போனை உன்கிட்ட எப்ப கேட்டா? நீயே போய் இவளை மீட் பண்ண சொல்லு. அது வந்து இன்னைக்கு காலையில தான் என்னை பார்க்க வந்தாமா. சுவாதி இங்க வந்தா பிரச்சனை வரும்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இல்லாத நேரமா பார்த்து சாணக்கியாவை பார்க்க இவ்வளவு வர சொல்லியிருக்கீங்க. ஆமா, இப்போ என்ன பிரச்சனை? என்னோட மருமகளை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? இங்க பாரு, இது என் வீடு கிடையாது. நாங்க பிரக்யாஜுக்கு போயிருக்கவே கூடாது. பா சாணக்கியா. அம்மா இங்க பாருமா, இதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாமா. இங்க போகாதம்மா. பாருமா. அம்மா, சொல்றத கேளு. சுவாதி நீ இங்கிருந்து போயிடு. உன்னால மறுபடியும் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. போயிடுமா. அவளுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீ கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிடாத. அத்தை ப்ளீஸ், ராஜேஷ் இறந்தக்கு அப்புறமும் நான் என் வேலையை சரியா பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. பா சன்யா. டிஃபன் அது கொஞ்சம் சாப்பிட்டு போமா. இங்க பாரு, உனக்கு பஸ் எத்தனை மணிக்கு? டிஃபன் பேக் பண்ணிட்டேன். பஸ் 5 மணிக்கு கிளம்ப போகுது. போகிற வழியில் நைட் நாங்கள் டின்னர் முடிச்சுக்குவோம். மார்னிங் வீட்டுக்கு போயிடுவோம். அம்மா இந்த ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? பையன் செத்து போயிட்டான் அப்படின்னும், மருமக இன்னொரு ஊர்ல தனியா இருக்கா அப்படின்னும் தப்பு தப்பா பேசுறாங்க. மருமக வந்தா ஒரு 2 நாள்லயே கிளம்பி போயிட்டான்னு சொல்லுவாங்க. மாமா, மற்றவங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாமா. அது மட்டும் இல்லை, இந்த சண்டை ஆரம்பத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. பா சாணக்கியா. ஆட்டோ ஏறுமா, ஏறி உட்காரு. ஆன்ட்டி, என்னால வலியை தாங்கவே முடியல ஆன்ட்டி. நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். சொல்லு மீனாட்சி. நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே சானிகா வா போகலாம். சானிகா, நீ எங்கே போயிட்ட? சானிகா, வண்டி நிறுத்து. என் பொண்ணு நீ எங்கே கூட்டிட்டு போற? அஞ்சல், என்னாச்சு அஞ்சல் என்னாச்சுன்னு சொல்லு. சார், இவதான் என் ஃப்ரெண்ட் அஞ்சல் ஸ்ரீவாஸ்தவ். நாங்க 2 பேரும் கான்பூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்றோம். சார், அஞ்சல் நேத்து ராத்திரி அவ பொண்ணோட பிரயாக்ராஜ்ல இருந்து கான்பூருக்கு பஸ்ல வந்துட்டு இருந்தா. ஆனா அவ இப்ப வரைக்கும் கான்பூருக்கு வரவே இல்ல. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாத்தீங்களா? ஆமா சார், நான் பஸ் ஸ்டாப்க்கு போய் பார்த்தேன். நான் பஸ் டிரைவர் கிட்ட கேட்டேன், அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவ ஃபிளாட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன் சார். ஆனா அவங்க 2 பேரும் ஃபிளாட்டுக்கு வரவே இல்லை சார். நீங்க கடைசியா அவங்க கிட்ட எப்ப பேசுனீங்க? நேத்து நைட்டு பேசினேன் சார். சொல்லு மீனாட்சி. பஸ் தில்வாலியில் இருக்க சூரஜ் தாபாக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் சார். சானிகா எங்க இருக்க? சானிகா, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு கால் பண்ணி பார்த்தேன் சார். ஆனா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நாங்க தாபா ஓனர் கிட்ட இதை பத்தி கேட்டோம். ஆனா அவர் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க சார். நான் உங்களோட ஸ்டூடெண்ட். மேம் என்கிட்டயும் ஃபோனில் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்க ஃப்ரெண்ட் பிரேகராஜுக்கு எதுக்கு போனாங்க? சார், பிரயாக்ராஜ்ல தான் அவ ஹஸ்பண்ட் வீடு இருக்கு. பிரேகராஜ்ல அவங்க ஹஸ்பண்ட் வீடு எங்க இருக்கு? நம்பர் 23 ரோஷன் பார்க். ஏய் ஷில்பா, நான் தான் இது. ஷில்பா, நான் தான். நீ எதுக்காக என்ன கத்தியால குத்த வந்த? வெளியே போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாரு, நான் இந்த மங்கி கேப்பை போட்டு தான் வெளியே போனேன். என்னால வெளியே போகாம இருக்க முடியல. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன், நீ சாப்பிடுற. உண்மையாவா? எங்க மறுபடியும் சொல்லு.
நீ இப்படி கோவமா பேசும்போது ரொம்ப அழகா இருக்க. தெரியாது சார், இந்த லேடி இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது சார். எங்களோட தாபாக்கு ஒரு நாள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போகிறாங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பஸ் இங்கே நின்னதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உன்னோட தாபா பேர் தான் சொல்லியிருக்காங்க. பஸ் தில்வாலியில் இருக்க சூரஜ் தாபாக்கு வந்திருக்கு. அவங்க சொல்லிக்கலாம் சார், ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏகப்பட்ட சம்பவம் இது மாதிரி நடந்திருக்கு. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேடமோட பர்ஸு காணாமல் போயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு அந்த திருட அந்த பக்கமாக ஓடி போயிட்டான். அது நம்ம ஏரியாக்குள்ளே வராது சார். இது கண்டிப்பாக திருட்டு கேஸாக இருக்காது. அந்த லேடியும் அவங்க பொண்ணும் காணாமல் போயிருக்காங்க. உன்னுடைய தாபாவில் சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஒருவேளை திருட்டு கேஸாக இருந்துச்சுன்னா பிரம்மபுரம் சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அதை தவிர எந்த விதமான தகவலும் எனக்கு தெரியாது சார். சர்மா, பிரம்மபுர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அக்யூஸ்ட் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். இதோ இந்த சூரஜ் தாபால தான் ஏஞ்சல் ஸ்ரீவத்சாவும் சானிகா ஸ்ரீவத்சாவும் காணாமல் போயிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அது என்னென்னா, ரொம்ப தூரத்தில் இருந்து வர பஸ்ஸுகளை இந்த மாதிரி திருட்டு கேஸ்லேயோ இல்லை கொள்ளை கேஸ்லேயோ ஒருவேளை ஏஞ்சல் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படின்னா அவங்க 2 பேரும் எங்கே? ஒருவேளை திருடனுங்க கூட சண்டை போட முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? சம்பவம் எதேச்சியாக நடந்ததா இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்களா? காரணம் எதுவாக இருந்தாலும் நேரம் கம்மியாக இருக்குது. இது ஒரு முக்கியமான கேஸுங்கிறதுனால காணாமல் போன 2 பேரையும் கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி எப்படி திடீர்னு காணாமல் போயிருப்பாங்க? சார், ஒருவேளை இது திருட்டு வழக்காக கூட இருக்கலாம். சர்மா, இது ஒரு சாதாரண திருட்டு கேஸாக இருந்தால் ஆந்தியில் இதை கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணி கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. யாருமே இல்லாத அந்த ஒரு ஏரியாவில் அவங்கள கடத்திட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்திருக்கு. இது ஒரு கிட்னாப்பாக இருக்குமா? அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போய் அவங்களுடைய ஃபோட்டோவை காட்டுங்க. அப்புறம் ஆஞ்சியோட மொபைல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அவங்க கடைசியாக அந்த மொபைல் லொக்கேஷன் நமக்கு கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், நான் கண்ட்ரோல் ரூமுக்கு காண்டாக்ட் பண்ணி எல்லா பேட்ரோல் வண்டி அப்புறம் இன்ஃபார்மருக்கும் அவங்க ஃபோட்டோ கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். நல்லது, ஒரு வேலை பண்ணுங்கள், பிரம்மபுர் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன அப்டேட்னு கேளுங்க. ஓகே சார். ஹலோ, நாங்கள் ஒரு அம்மா பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஓகே சார். சார் சார், நான் ஏஞ்சலோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல. பஸ்ஸில் கான்பூர் போயிட்டு இருந்த உங்களுடைய மருமகளையும் உங்கள் பேத்தியையும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன? நைட்டு ட்ராவல் பண்ண வேணான்னு அவகிட்ட அப்போவே சொன்னோம் சார். ஆனால் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. யாராவது பணம் கேட்டு மிரட்டினாங்களா? பணமா? இல்லை சார், எனக்கு எந்த ஃபோனும் வரல சார். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. அது வந்து சார், நான் என்னோட ஃபோனை இந்த வீட்டில் எங்கே வேணாலும் வச்சுட்டு போயிடுவேன். ஆஞ்சிலோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? சார், என்னோட பையன் ராஜேஷ், அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டான் சார். புரியல. ராஜேஷ்க்கும் ஆஞ்சலேக்கும் இடையில எப்பவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததே இல்லை சார், எப்போவுமே. ராஜேஷ், நம்ம 2வது குழந்தை பெற்றுக்கணும் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் குழந்தையவே கண்டுக்க மாட்டீங்க. சானிகா இப்போ பெரியவள் ஆயிட்டா. அது உங்களுக்கு புரியுதா என்ன? சானிகா பற்றி என்ன சொன்ன நீ? சானிகா ஒரு சாக்கா வச்சு என்ன எப்போ பார்த்தாலும் கேலி பண்ணிகிட்டே இருக்க ஒன்றா? ராஜேஷ், அதுக்கப்புறம் என் மருமகன் ராஜேஷ் மேலே அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸை ஃபைல் பண்ணாங்க. அவனுக்காக நான் தான் ஒரு வக்கீலை வர வச்சேன். அதுக்கப்புறம் என்னோடய பையன் பெயிலில் ஜெயிலேருந்து வெளியே வந்தான். அவன் வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரவே இல்லை சார். உங்ககிட்ட ராஜேஷோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? ஆமாம் சார். சார், எனக்கு இந்த குடும்பத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது சார். சர்மா, இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ராஜேஷை பற்றி விசாரிங்க. அவங்கக்கிட்ட ஆஞ்சியோட மிஸ்ஸிங் கேஸை பற்றி விசாரிங்க. ஆஞ்சியும் அவங்களுடைய பொண்ணு சானிக்காவும் காணாமல் போனதுக்கு அந்த ராஜேஷுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே சார். இந்த கேஸ் ஒரு ரேண்டம் கேஸாக இல்லாமல் வேற ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு நாம தான் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். சார், நான் தவர்பால்.
நான் மகிழ் பாலோட ரிலேஷன். ஆனால் அவருக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. என்னாச்சு சார்? அவங்க மருமக மிஸ்ஸிங் ஆயிட்டா. என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? சார் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். சார் நான் அதை பார்த்தேன். அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு கேட்கல. இது எப்போ நடந்தது? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது சார். சர்மா ஒரு வேலை பண்ணுங்க, ஆஞ்சலோட மாமியார் சம்மந்தப்பட்ட எல்லா கால் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. சார் இங்க இருக்கிற உள்ளூர் ஆளுங்க கிட்ட ஆஞ்சல் பத்தியும் சுவாதி பத்தியும் விசாரிக்கிறேன். இது ஒரு ரேண்டம் கேஸ்ன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பர்சனலா இருந்தா எல்லாருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக யாருக்காவது பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா நாங்கள் அவளை கடத்திட்டோம். ஆனால் உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உங்கள் நெட்வொர்க் மாதிரி எங்ககிட்ட இல்லைண்ணா. சொல்லுங்கண்ணே. இவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பு. அம்மாவையும் அவங்க பொண்ணையும் வச்சு சம்பாதிச்சிடலாம். சரிங்கண்ணே, என் கூட வாங்க வாங்க. சார் அவங்க வீட்டை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட வேலைக்காரி மாலா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க அந்த வீட்டில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த மாலா வீடு எங்க இருக்கு? சார் சுவாதி பொண்ணு இருக்கால, வீட்ல இருந்த பெரியவங்க வெளியே போயிட்டாங்க சார். அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மாமனார் மாமியார் 2 பேரும் மருமக கிட்ட கெஞ்சிறாங்க சார். நீங்க 2 பேரும் வரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். அம்மா இங்கே பாருமா, அவளோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவளுக்கு கல்யாணம் ஆகட்டுமா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அப்புறம் மருமக வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவங்க இந்த ஊர்லயே வீடு எடுத்து தனியா தங்கி இருந்தாங்க. ஆஞ்சலோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ, நான் உத்தம் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து PSI அஜய்குமார் பேசுகிறேன். நீங்கள் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்க கேஸை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும். இவ தான் சுஹானா சர்மா. இந்த பொண்ணு காணாமல் போயிட்டு தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்களுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கிடச்சி 1 வாரத்துக்கு அப்புறமா காமலா ஜங்கல் பக்கத்தில் இந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சோம். உங்கள் கேஸோட விக்டிமுக்கும் இதே தான் நடந்திருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். சர்மா, இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இன்ஃபார்மர் ஜூலி குமாருக்கு ஷேர் பண்ணிருங்க. என்கொயரிக்கு வர சொல்லி சுவாதிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். அம்மா நீங்க எங்க இருக்கீங்கம்மா? அம்மா மாலா போய் சொல்றாங்க சார். என்னோட அண்ணி சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்குவாங்க. சானிகாவை பார்க்க கூட விடல. எங்க அப்பா அம்மா வீட்டுல என்ன இருக்க விடல. சானிகாக்கு நான் மொபைல கிஃப்ட் பண்ணப்போ கோவப்பட்டாங்க. ஸ்மார்ட் போன் வேணும்னு சானிகா எப்ப கேட்டா? அவளை நீ எப்ப மீட் பண்ண? அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் அவங்க எங்களை திட்டிட்டே இருப்பாங்க. உங்களுடைய அண்ணன் எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது சார். அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கே இவங்க மேல தான் சந்தேகமா இருக்கு சார். எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஆஞ்சலுக்கும் அவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த என்டையர் ஃபேமிலி சந்தேகப்படணும். சார் இது தற்செயலா நடந்ததா இருக்காது. ஏன்னா அவங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கிருந்து திரும்புறப்போ காணாம போயிருக்காங்க. அவங்களோட புருஷன் காணாம போய் 4 வருஷம் ஆகுது. சர்மா, இது தற்செயலா நடந்திருக்கா இல்லை பழி வாங்கியிருக்காங்களா இல்லையா நம்ம தான் விசாரிச்சு பார்த்து இதை கண்டுபிடிச்சாகணும். இதான் நம்மளுடைய வேலை. இங்க பாருங்க, நான் என் அம்மா கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, இங்க வந்து உட்காரு. உட்காரு. நீ உன்னோட அம்மாவை பார்க்க போகணுமா? கண்டிப்பா அம்மாவை பார்க்க போலாம். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஞ்சில் ஸ்ரீவர்ஷாவையும் அப்புறம் சானிகா ஸ்ரீவர்ஷாவையும் கடத்திட்டு போனவங்க கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நாங்கள் அவங்கள ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் போகிறோம். போதும், இதை தவிர இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது. உன்னோட ஆளுங்க இந்த மாதிரி திருடிட்டு வர்றதுனால என்ன ஆகும் தெரியுமா? அதனால ஒரு உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இதை பாரு, இது எங்களோட வேலை, புரியுதா? இங்கே பாரு, நாம
ஒரு நல்ல வேலையை செஞ்சு வாழலாம்ல. ஒரு நாள் நாம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? நம்ம எப்படிங்க மாட்டிக்க போறோம்? நம்ம கிட்ட மிஷின் இருக்கு, பார்த்துருக்கீங்கல்ல. அதை வச்சு இருக்கிற நகையெல்லாம் பிஸ்கெட்டா மாத்திரலாம். ஒருவேளை போலீஸ் எங்களை பிடிச்சா கூட அதை நாங்க ஹேண்டில் பண்ணிப்போம். ஓகே? இங்கே பாரு, இவ்வளோ பேராசை நல்லதுக்குலன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க எனக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நீங்க இப்படி அபியூஸ் பண்ணதுனால தான் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க போங்க, இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். போங்க, ஹாப்பியா இருங்க. சார், நீங்க கேட்ட மொபைலோட டீடைல்ஸ் டாபா இருக்கிற இடத்துல தான் ஏஞ்சலோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அவங்க கடைசியா மீனாட்சிக்கும் அப்புறம் கருணுக்கும் தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஏஞ்சல் ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோனை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஜுக்னேட்ல இருக்க சிசிடிவில ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் சார், ஏஞ்சல் பிரயாக்ராஜுக்கு போகிறத பற்றி அவங்களோட ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஞ்சல் ஊருக்கு போகிறது இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு. எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். சார், இது ஆஷா ஸ்ரீவாஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி தொண்டையில் குத்திருக்காங்க. ஹலோ சார், அந்த பொண்ணு சுகானா சர்மாவோட ரேப் அப்புறம் மர்டரை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பிரம்மபுராவில் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது சானிகா ஸ்ரீவர்ஷாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். என்ன? இங்கே பாருங்கள், இந்த வீடு முழுக்க நல்லா செக் பண்ணுங்க. சார், நான் மேலே போய் செக் பண்ணேன். சார், நான் கூட போகிறேன். நீங்கள் உள்ள போங்க, நீங்கள் வெளியில் போய் பாருங்க. சார், நாம் இங்கே வரப்போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல. இந்த ஏரியா முழுக்க செக் பண்ணி பாருங்க. இங்கே வர எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். சார், ஐயோ, திருடு திருடு! ஐயோ, புடிங்க, திருடு! சார் 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 ஆனா சார் 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 தள்ளி போங்க. உள்ள போய் செக் பண்றதுக்கு உங்களுக்கு யாருங்க பெர்மிஷன் கொடுத்தது? உங்க எல்லாருக்கும் என்னதான் வேணும்? போய் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், இங்க என்னதான் சார் நடக்குது? உங்களுக்காக நகையை திருடி தர பண்டி சாகர் உங்களை பற்றி எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டாரு. வெளியே வா சார். வா சார். ஆமா, இவர் யாரு? உன்னோட புருஷனா? ஆமா சார். இல்லை சார், நான் இவங்களோட புருஷன் இல்லவே இல்லை சார். உன்னோட பேர் சிவம் தானே? இல்லை சார், என்னோட பேர் சிவம் இல்லை. சார் சார், அந்த ஆளோட பேரை சிவம்னு அவ சொன்னா சார். அவர் தான் அவ தன்னோட புருஷன் அவ சொன்னா சார். ஆனால் நான் அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் சார். அவன் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டா சார். இங்கே பாருங்க மிஸ்டர் சுபம் அப்படிங்கிற ராஜேஷ், என்ன இதெல்லாம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து திருட்டு வேலை பண்ணியிருக்கீங்க. சார், உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நீங்கள் 4 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க? சார், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சார். நானும் ஆன்சலும் ஒன்றா தான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு முன்னாடியே ஆன்சலுக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் எனக்கு கிடைக்கல. ராஜேஷ், நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் தேவையா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ராஜேஷ், இப்படி வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் உங்ககிட்ட பேசிட்டேன், நீங்க போய் பாருங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் வீட்டுக்கார் வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொன்னியா? நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. சானிகாவை நல்லபடியா வளர்க்கணும், உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் என்னால ஒருத்தியா மேனேஜ் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா இந்த வேலையில சேர்ந்துதான் ஆகணும். உங்க மனைவியை நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால உங்க பொண்ணையும் பார்க்க உங்களுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி 2வது குழந்தைய பத்தி பேசலாம்? சார், எல்லாருக்குமே 2 குழந்தைங்க தேவைப்படுறாங்க சார். ஆனா உன்ன மாதிரி இருக்க சோம்பேறிங்க அதை பத்தி நினைக்கவே கூடாது. சில்பா அவங்களுடைய ஆசையை நல்லா நிறைவேற்றிருக்கா. ஆனா ஆஞ்சில நீங்க டிவோர்ஸ் பண்ணல, அதனால ஆஞ்சில நீங்க கொன்னுட்டீங்க. சானிகா எங்க இருக்கா? சானிகா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவளோட அம்மாவுக்கு என்னாச்சு, அதை யார் பண்ணாங்க அப்படின்னு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை சார். சார், என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே அக்கறை இல்லாதவங்கள நினச்சி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். அப்புறம் சில்பா என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா. அதை தவிர வேற நான் என்ன எதிர்பார்க்கணும்? சார், ராஜேஷ் என்னோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாரு சார். நான் அவரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சேன். ராஜேஷோட ஒய்ஃப் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனப்போ ராஜேஷை உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நீ பயந்துருக்க. அதனால உன்னோட ஆளுங்களை அனுப்பி அவங்கள கிட்னாப் பண்ணி கொண்டு இருக்க. சார், ராஜேஷோட ஒய்ஃபை நான் மீட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் அவங்களை கொல்லணும்? அதை பற்றி எங்களோட என்கொயரி தான் முடிவு பண்ணோம்.
சார், இது ஏஞ்சலோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். அபுஜின்ற பேருக்கு எல்லா மாசமும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த அபிஜித் யார் தெரியுமா சார்? சுவாதியோட சம்பந்தப்பட்டவன். ஒவ்வொரு மாதமும் ஆஞ்சல் உனக்கு பணம் அனுப்புனாங்களா என்ன? இங்கே பாரு, இந்த வீடியோ சுவாதியோட புருஷனும் இல்லை அவங்க மாமியார் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பார்த்தா என்ன ஆகுறது? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பெருசாக ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டுக்கு கொஞ்சமாக அமௌண்ட் கட்டணும், அவ்வளோதான். நீ பணம் தரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ. ஆஹா, இது எப்படி நடக்கும்? முதல் என்னோட இஎம்ஐ கிளியர் ஆகட்டும், அதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிடுறேன். சுவாதிக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன? சுவாதிக்கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு ஆஞ்சலின்னு சொல்லிட்டாங்க. சரி, உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஆக்சுவலி இது எல்லாமே என் ஒய்ஃப் பிளான் தான். செப்டம்பர் 15ஆம் தேதி நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தீங்க? நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம், மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி நீ சந்தோஷமாக இருந்திருக்க. உன்னோட மீதி இருக்க இஎம்ஐயை நீ ஜெயிலில் இருந்தே கட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் புது கேஸில் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கேஸில் இவங்க சஸ்பெக்டாக இருக்கட்டும். சார், சார், ஆஞ்சல் வேலை பார்த்த காலேஜோட பிரின்சிபல் நரேஷ் மல்ஹோத்ரா பையன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சலை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஏஞ்சல் சாகிற 3 நாளைக்கு முன்னாடி நரேஷ் மல்ஹோத்ராவோட பையன் ரோட்ல ஏஞ்சல் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். இங்க பாருங்க, ரோஹனோட போன்ல இருந்து நான் இதை எடுத்தேன். இது ஒரு புது ட்விஸ்டாக இருக்கே. சார், என்னோட பையன் எக்ஸாமில் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. காலேஜோட ரூல்ஸ் படி நான் என்னோட பையனை இந்த காலேஜை விட்டே அவனை வெளியே அனுப்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் அவங்கள இங்கே வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டேன் சார். அவங்க இந்த காலேஜ் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க, ஆனால் நாங்கள் அவங்கள அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிட்டோம். நீங்கள் அதை தான் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து ஆஞ்சலுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. ஆஞ்சலோட பொண்ணு சானிக்கா எங்கே இருக்கா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார். நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டோம் சார். நீங்கள் 2 பேர் மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போவேன். சார், ஏஞ்சலோட மாமனார் நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைச்சிட்டாரு. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்ததா? அவளை கொல்றதுக்கு நான் யாருக்கும் பணம் கொடுக்கல. எனக்கு சில அன்னோன் கால்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏய், நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் மருமகளை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம். நான் கேட்குற மாதிரி 10 லட்சத்தை கொடுத்துரு, புரியுதா? எங்களுக்கும் ஆஞ்சலியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மறுபடியும் நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம், புரியுதா? ஆஞ்சல் இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவள் வந்தவொடனே என் பையன் வீட்டை விட்டு போயிட்டான். என் பொண்ணை பற்றி அவள் தப்பாக பேசினான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருந்த இந்த குடும்பத்தில் அவர் நாசம் பண்ணிட்டான். அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தா சார். இப்படிப்பட்ட பொண்ணுக்காக யாராவது பணம் கேட்டால் கொடுப்பாங்களா என்ன? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான் என்னோட பேத்தி சானிக்காவோட நிலைமையை யோசித்து பார்த்தேன். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஆஞ்சலுக்காக அவன் கேட்ட பணத்தை கொடுக்கவே இல்லை. ஆனால் அதை நினச்சி நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. வெக்கப்படுறா? நாங்கள் உங்களுடைய பையனை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வேணும்னே தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கான். அதுக்காக அவன் உங்கள் பொறுப்பை ஏற்றுக்குன்னு அக்கறை கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு சுவாத்தியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு மணாலியும் அவங்க புருஷன் அபிஜித்தும் ஒன்று சேர்ந்து தப்பான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அபிஜித் இந்த வீடியோவை காட்டி ஆஞ்சல்கிட்ட ஒவ்வொரு மாதமும் பணம் வாங்கியிருக்கான். ஆஞ்சல் இதை பற்றி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலை. அவங்க ஏன் இதை சொல்லலைன்னா உங்களுக்கு இருக்க நல்ல பேர் அவள் கெடுக்க விரும்பலை. ஆனால் நீங்கள் ஹலோ சார், உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீ போய் அவளோட வாயில் துணியை வச்சு அட. சீக்கிரமா வா, நாம அசாமுக்கு போகணும். சரிங்க. நீங்கள் அசாமுக்கு போகிறதுக்கு பதிலாக ஜெயிலுக்கு தாண்டா போகணும்.
இவனை எழுத்துட்டு போங்க. வாங்கடா வாங்க. இங்க பாரு யாதவ், ஒரு பொண்ணையும் அவங்க குழந்தையும் நீ ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்க. நீ பண்ண குற்றங்களோட லிஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இங்க பாரு, தயவு செஞ்சு என் பொறுமையை சோதிக்காத. நீ இப்ப என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சொல்லு, ஆஞ்சலுக்கும் அவங்க பொண்ணு சாதிக்காவுக்கும் இப்படி நீ கொடுமைப்படுத்த என்ன காரணம்? சார், குட்சல் அந்த அம்மாவையும் பொண்ணையும் என்கிட்ட வித்துட்டான் சார். யார் அந்த குர்சால்? அவன் ஒரு திருடன் சார். குட்சல், அதுக்கப்புறம் அவனோட பார்ட்னர் பாலா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த குர்சலும் பாலாவும் இப்போ எங்கே இருப்பாங்க? சார், அவங்க ஊரை விட்டு போக போகிறாங்க சார். அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற குடோனில் மாட்டிகிட்டு இருக்காங்க சார். சரி, இப்போ சொல்லு, ஆஞ்சலியும் சாணிக்காவையும் ஏன் இப்படி பண்ணீங்க? சார், எங்கள் 2 பேருக்கும் சின்ன சின்ன திருட்டு பண்ணி வெறுத்து போச்சு சார். பணம் சம்பாதிக்க இந்த வேலையை நாங்கள் பண்ணிட்டோம் சார். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற பணத்தை வச்சு நாங்கள் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு பணம் கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் பாலா ஜூகினியை பார்த்துட்டான் சார். அங்கே ஒரு அம்மாவை விசாரிச்சதை அவன் கேட்டுட்டான். அதனால ரொம்பவே பயந்துட்டோம். அவங்கள கூப்பிட்டு போய் குரு யாதவ்கிட்ட நாங்கள் விற்றுட்டோம் சார். அம்மா வாங்கினா பொண்ணு ஃப்ரீ. ஆனால் அது எங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும். எங்களுக்கு அவங்க மேலே எந்த விரோதமும் இல்லை. எங்களுக்கு அந்த வேலையை ஒருத்தர் கொடுத்தாரு. யார் அந்த வேலையை கொடுத்தது? அது சார், நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை. ஒருத்தர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி கால் பண்ணியிருந்தாரு சார். எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு? நம்பர் சிம்மில் தான் இருக்குது. உன்னோட சிம் எங்க? சார், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் சார். ஒரு அப்பாவியான எளிமையான தோற்றம் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய ப்ரொஃபஸருக்கு எதிராகவும் அவங்களுடைய பொண்ணுக்கு எதிராகவும் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை தீட்ட முடியுமா என்ன? மரியாதை என்ன நினச்சின்னு சொல்லு. சார், அது நான் கான்பூரில் தனியாக தான் இருக்கேன். என்னோட அப்பா அம்மா எனக்கு பணம் கம்மியாக தான் அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரக்ஸுக்கும் பொண்ணுங்க கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போது தான் என் பண தேவைக்காக இதெல்லாம் நான் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு பணம் கிடைக்கும் சார். அந்த சமயத்தில் என் பண தேவைக்காக நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் சார். ஆமாம், அம்மாவும் பொண்ணும். அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஹலோ மேடம், நீங்கள் எப்போ வரீங்க? ஆமாம் தரன், நான் ஈவினிங் பஸ்ஸில் கிளம்பி வரேன். ப்ளூ பஸ்ஸில் வரீங்களா? இல்லை, ப்ளூ பஸ்ஸில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாங்கள் டிஜி டிராவல்ஸ் பஸ்ஸில் கிளம்பி வரோம். ஓஹோ. மீனாட்சி, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். ஆமாம், இப்போ கிளம்பிடுவோம். அப்புறம் போலீஸ்காரங்க அதை திருட்டுன்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட 5 லட்சம் கேட்டனால ஆஞ்சலியோட மாமனார்கிட்ட அவங்க 10 லட்சம் கேட்டாங்க சார். ஆனால் அவர் கொடுக்க மறுத்துட்டாரு சார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். சார், நான் அவங்க 2 பேருக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டேன் சார். நம்புங்க சார், போலீஸ் என்னை தேடுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வைரல் ஆனப்போ எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் ஆன்சலை கொலை பண்ணிட்டேன் சார். நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. தரன், ப்ராமிஸ் பண்ணு, இனிமேல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு. உன் லைஃப்பில் ட்ரக்ஸ் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. என்னையே பாரேன், என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சில சமயத்தில் சூசைட் பண்ணிக்கலான்னு கூட தோணிருக்கு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட லைஃபும் என் பொண்ணோட லைஃபும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது. வாழ்க்கை ஒரு பயணம், அது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. நான் அவங்களோட பயணத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணும்னு நினச்சேன். அவங்க கடைசியாக போக போகிற அந்த பயணத்தினால என் வேலை முடிஞ்சிரும்னு நினச்சேன். பாட்டி, அம்மா எங்க பாட்டி? அம்மா எங்க தாத்தா? கொலை அப்புறம் கொள்ளை இந்த சமூகத்துல பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்த சமூகத்துல ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்களால மத்தவங்களுக்கு தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. இதனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதால அந்த ஸ்டூடெண்ட் கரண் இப்போ குற்றவாளியா நிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கிரிமினல் ரோஹன் அவனும் ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்கான். இப்போ அந்த விக்டிம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நம்ம நாட்டில் இருக்கிற ட்ரக்ஸ்னால நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கை வீணாயிட்டு. ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக குற்றவாளி ஆயிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸை மட்டும் நம்ம அப்படி தடுக்கலனா நம்ம நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? இதுதான் நம்மளோட இன்றைய எபிசோட்.
இன்னைக்கு எங்க விருந்தினராக வந்த சம்ஸ் தகீர் கானுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்டர் அலர்ட் புத்தம்புது எபிசோட்ல நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன். ஜெய் ஹிந்த்.